சென்னை பாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நசீர் பே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து காலிஃப்ளவர் ரைஸ் வெஜிடபிளில் பிரியாணி செய்ய போகிறோம். அந்த பிரியாணிக்கு என்னென்ன ஜாமான் தேவை, எப்படி செய்யுது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஒரே ஒரு காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன். இந்த காலிஃப்ளவர் வந்து அதை எப்படி கட் பண்ணி துருவி அதை வேக வச்சு எப்படி பிரியாணி செய்கிறது, இதில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி காட்டுறவாங்க. முதல்ல வந்து காலிஃப்ளவர் வச்சுருவோம். இதில் வந்து ஒரு சின்ன சைஸு உருளைக்கிழங்கு, ஒரு 2 உருளைக்கிழங்கு கடையில் போட்டுருவோம். ஒரு 100 கிராம் பீன்ஸு அதுவும் போட்டுருவோம். ஒரு 100 கிராம் கேரட்டு அதுவும் போட்டுருவோம். ஒரு 100 கிராம் பட்டாணி அதுவும் எல்லாத்தையும் போட்டுருவோம். எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து வெட்டி வச்சுருந்த இஞ்சி போட்டுருவோம். ஒரு துண்டு இஞ்சி, அது வந்து 3/4 கப்பு தயிரை போட்டுருவோம். மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனு, ஒரு 2 ஸ்பூனு கொடுத்தா போதும். அதே மாதிரி மல்லித்தூளும் சின்ன ஸ்பூனு, ஒரு 2 ஸ்பூனு, ஜாஸ்தி போடக்கூடாது, கசப்பு தன்மை வந்துடும். இது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், அப்புறம் சால்ட்டு, ஒரே ஒரு ஸ்பூன் சால்ட்டு, அது பார்த்து போட்டலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு போதும். இப்போ நம்ம வந்து எல்லாமே கலந்துக்கலாம், கையாலேயே கலந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 200 ml தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு 50 கிராம் எண்ணெய்ங்க, ஒரு 50 கிராம் எண்ணெய் போதும். நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவரை கட் பண்ணிடலாம். ஒரு பக்கம் இந்த காயெலாம் வேகட்டும். மசாலாவில் காலிஃப்ளவர் கட் பண்ணிவிட்டு வந்து காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு தேங்காய் துருவல் மாதிரி நம்ம அரைச்சிட்டோன்னா அது அரிசி மாதிரி ஆகிடும். அப்படியே போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடும். இருக்கும் நல்லா நைஸாக பாருங்கள், நல்லா நைஸாக அரிசி எடுத்துட்டோம், அரிசி மாதிரி. இது வந்து நம்ம இப்போ வந்து காய் வந்து வெந்துச்சான்னு பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் தண்ணி போடுவோம். இப்போ இதில் வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சுருவோம். அதான் காலிஃப்ளவர் போட்டுருவோம். அடுப்பு பற்ற வச்சுருவோம். இது வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 10 நிமிஷம் அந்த காய் நல்லா கொதித்து வேகட்டும். நல்லா வெந்த பிறகு அதை வடிச்சிடுவோம். வடித்து அதை தாளித்து அந்த மசாலாவில் வந்து தம் விடுவோம். காலிஃப்ளவர் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வந்துருக்குங்க. இதை எடுத்துருவோம். அதே சட்டி ஏற்றிடலாம். ஒரு 100 கிராம் ஆயிலுங்க போதும். ஒரு கருவேப்பிலை கைப்பிடி, ஒரு 50 கிராம் முந்திரி போட்டுருவோங்க. அதில் முந்திரி போட்டு இது ரெண்டுமே வந்து அள்ளிடலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகி வந்திருக்குங்க. இப்போ இந்த எண்ணெயில் வந்து நம்ம இந்த காலிஃப்ளவர் போட்டுருவோங்க. போட்டு நல்லா சென்னை பாய்ஸ் நேர்களே, நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான ரெசிபி இது. கொஞ்சம் சூடாகட்டும், அதில் இருக்கிற நீர் எல்லாம் போகும். அதாவது இந்த மசாலா வந்து அதில் போட்டுருவோங்க. நம்ம வந்து உப்பு பார்த்துக்கலாங்க. அதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, லேசாக போட்டுடலாம். இப்போ வந்து இதை நம்ம தம் விட்டுறோங்க. அப்படியே அடியில் தோசை கல்லில் குத்திங்கன்னா அடி பிடிக்காது உங்களுக்கு. வச்சுட்டு மூடிட்டு ஸ்டீம் வந்து பெருசுப்படுத்திடுவோம். நல்லா சூடு ஏறி வரட்டும். இது வந்து காலிஃப்ளவர் வெஜிடபிள் பிரியாணிங்க. இது அதாவது ரைஸ் இல்லாமல் போட்டுக்குது. நம்ம இப்போ வந்து 25 நிமிஷம் ஆச்சு காலிஃப்ளவர் பிரியாணி தம் விட்டு. வந்து நம்ம திறந்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போங்க.
வாவ், சூப்பர், அருமையாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, காலிஃப்ளவர் வந்து அரிசி மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் வந்திருக்கு. பார்த்தீங்களா, தோசைக்கல்லை குத்திட்டிங்கன்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. சென்னை பாய்ஸ் நேர்களே, நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.